ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கருப்பு சுண்டல் வச்சு நான் குருமா செய்ய போகிறேன். நான் இதுக்குன்னா தோசைக்கு தான் செய்கிறேன். நான் ஊற வச்சுருக்கேன், 4 hours ஊற வச்சு 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய், பொட்டுக்கடலை சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஸ்பைசஸாக வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சால்ட் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலில் மசாலா சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வேணுங்கிறப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக திக்காகவே செய்கிறேன். குருமா சூப்பராக இருந்துச்சு, செஞ்சு பாருங்கள். இது எங்கள் வீட்டில் எவ்வளோ போட்டிருக்கீங்க காசெல்லாம்? காசா அவன் 30 நான் 30 கீழே 30 அங்கிட்டு 30. சூப்பராக செஞ்சுருவீங்களே. ரொம்ப சூப்பர். இப்போ தக்காளி எவ்வளோக்கு வாங்கியிருக்க? தக்காளியா 10 ரூபாய்க்கு. பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் 5 ரூபாய்க்கு. வெங்காயம் என்னடா 5 தான். இது ஆயில் வாங்கியிருக்கீங்களா? ஆயில் தான். ஆயில் இங்கே இருக்கு.